ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போக்ஷலும் சாவும் தான் கட்டி உருண்டுட்டு இருப்பாங்களா. அப்போ தான் லூயி வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு வர கேட்பான். உடனே போக்ஷலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, பெட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பானா. சாவ உடனே டென்ஷனாக ஆரம்பிச்சிருவார். இப்போ எதுக்கு இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நைட்டு நீ எதுவும் சமைக்க தேவையில்லை அப்படின்ட்டு வர சொல்லுவார். இல்லை சார், நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு வர போக்ஷலும் சொல்லுவா. இல்லை, நான் வெளில ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன், நீ எதுவும் சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற முறைச்சிட்டு வேற கம்முன்னு போயிடுவார். நீ எதுக்கு சா கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் நடந்துக்கிற, அப்படிலாம் அவர் கூட பழகாத அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய், உனக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஏன் கண்டதையும் வளரிட்டு இருக்கு, அவர் நம்மளை வீட்டுக்குள்ளே விட்டுதே பெரிய விஷயம், ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் என்ன சொல்கிற பேச்சே கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற அப்படியே சோஃபா மேலேயே படுத்துருவான். டேய், இங்கே என்னடா பண்ணுற, உன் ரூமுக்கு போ அப்படின்ட்டு வேற சொல்லுவான். எனக்கு முதுகுலாம் வலிக்குது, மரியாதையாக எனக்கு மசாஜ் பண்ணு அப்படின்ட்டு வர முதுகு காமிச்சிக்கிட்டு இருப்பான். பட்டுன்னு முதுகுலேயே ஒன்று போடுவான். வழியில் வர துடிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையும் ஒரு ரூமுக்கு போறியா இல்லையா அப்படின்ட்டு வர கத்துவாலாம். சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வர கோவமாக ஏஞ்சி போயிடுவான். இந்த பக்கம் லூயிஸோட பாட்டியும் கிம் நியூஸ் பார்க்கணும், டிவி போடுங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. உடனே மாரியோட அம்மாவும் ஐயோ நியூஸா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நம்ம வேணா உங்களுக்கு பிடிச்ச சேனல் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சேனலை வேற மாற்றி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த சேனல்லையும் நம்ம லூயிஸ் சட்டை இல்லாமல் நட் ரோட்டில் ஓடி இருப்பான்ல, அதுதான் நியூஸாக போட்டுட்டு இருப்பாங்க. பார்க்க நம்ம லூயிஸ் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேற ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம கிம்மும் அப்படியே கண்ணை வச்சு ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஹைட்டு, வெயிட்டு, ஸ்கின் கலர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது நம்ம லூயிஸ் மாதிரியே இருக்காரு அப்படின்ட்டு வர சொல்லுவார். உடனே பாட்டியும் எதுவும் லூயிஸ் அப்போ இம்மீடியட்டாக அவனை தேடி கண்டுபிடிங்க அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. மேம் சொல்லிட்டீங்களே, கையோட கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக கிம்மும் அங்கேருந்து கிளம்பிடுவார். இந்த உலகத்தில் என்னதான் நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் நெஞ்சு பிடிச்சிட்டு கதற ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் நம்ம சாவை தான் காட்டுவாங்க. நீங்கள்லாம் பிறந்ததுலேருந்து சாப்பிட்டதே கிடையாதா, இப்படி வெளுத்து வாங்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் டீசெண்டாக மனுஷன் மாதிரி சாப்பிடுங்களேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ரெண்டு பேரும் அதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் நல்லா வெளுத்து வேற வாங்கிட்டு இருப்பாங்க. லூயிஸோ சும்மா இல்லாமல் அங்கிள் எனக்கு பசிக்குது, இன்னொரு ஒரு பவுல் வாங்கி தரீங்களா அப்படின்ட்டு வர கேட்பான். அதெல்லாம் முடியாது, இருக்கிற சிக்கனை சாப்பிடு அப்படின்ட்டு வர சொல்வார். அது நல்லாவே இல்லை அப்படின்ட்டு வர கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதெல்லாம் வாங்கி தர முடியாதுடா அப்படின்ட்டு வர இவரும் கற்று வரான். உடனே நம்ம போக்ஷிலும் எனக்கும் ரொம்ப பசிக்குது, இன்னொரு ஒரு பவுல் கிடைக்குமா அப்படின்ட்டு வர கேட்பா. உடனே வர இவர் எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு வர 2 பவுல் ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாரு. 2 பேரும் நல்லா ஜாலியாக வெளுத்து வாங்கிட்டு இருப்பாங்களா. நம்ம லூயிஸ் தான் கை காலை வச்சு சும்மா இருக்க மாட்டானே. போக்ஷில் எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்ட்டு வர சொல்லுவான். அவ்வளோ வேற ஏஞ்சிப்பாலாம். நீ எதுவும் ஏஞ்சிக்காத, உட்காரு, நீ சாப்பிடு, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவை எடுத்துகிட்டு வந்து வர தண்ணி ஊற்றுவார். இவனும் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறேன்ற பேரில் டேபிளெல்லாம் வேற ஊற்றி விட்ருவான். திருப்பி வேற ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷனை வேற துடைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சிப்பா. நான் உன்னை என்ன சொல்லியிருக்கேன், நீ உட்காரு, நீ சாப்பிடு, அவன் தானே ஊற்றினா அவனே துடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை துடைக்க சொல்லுவார். டென்ஷன் ஆகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இவனே வேற அங்கே இருக்க டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு வேற நல்லா இழுப்பிக்கிட்டு இருப்பான். இவன் துடைக்கிற அழகை பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, நீ கையை எடுறான், நானே துடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவை வர நல்லா துடைக்க ஆரம்பிச்சிருவார். இவன் பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் அப்படியே கையை முறுக்கிட்டு வர நிற்பாராம். லூயிஸே ஒரு டென்ஷனாக வரதை பார்த்துட்டு, நான் வேணா பாத்திரம் கழுவி தட்டுமா சார் அப்படின்ட்டு வேற கேட்பான். உடனே போக்ஷலாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சார், நான் பாத்திரம் கழுவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பவுலெல்லாம் வேற எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பா. உங்கள் 2 பேரையும் நான் சும்மா தானே இருக்க சொன்னேன், பாத்திரம்லாம் நானே கழுவி வச்சுக்கிறேன், நீங்கள் போய் டிவி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வேற பாத்திரம்லாம் வேற கழுவிட்டு இருப்பாரு. இவங்களும் ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே லூயிஸும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அங்கிள் எனக்கு காஃபி வேணும் அப்படின்ட்டு வேற ஆர்டர் போட்டுட்டு இருப்பான். உடனே போக்ஷலும் டி ஏன்டா ஒரு டென்ஷன் படுத்துறேன், உங்களுக்கு வேணா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏஞ்சிப்பா. போக்ஷல் நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ உட்காரு, நானே காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற போட்டுக்கிட்டு இருப்பாரு. எனக்கு என்ன தலையெழுத்தான், நான் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவன் வேற அப்படியே புலம்பிட்டு நின்றுக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் யோவன் வேற பேக்கு கால் பண்ணிட்டு, நாங்கள் இன்னைக்கு டிவியில் லூயிஸ் மாதிரியே ஒரு பையனை பார்த்தோம், அவர் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காதான் இப்போ கிம்மோ வேற சியோலுக்கு கிளம்பிட்டாரு, நம்ம சேர் உமனுக்கும் வேற உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதை பார்த்த உடனே அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டவுடனே பேக்கு வேற தூக்கி வாரி போட்டுரும். அப்படியே ஷாக்கில் வேற உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு வேற இவன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று ஒன்றா சொல்ல பேக்கு வேற ஹார்ட் அட்டாக்கே வர ஆரம்பிச்சிடும். அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பாராம். உடனே பேக் இருக்கீங்களா இல்லையா, நான் பேசுறது கேட்குதா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஃபோனை வச்சிருவாரு. இவர் வச்ச அடுத்த நிமிஷமே வேற இவங்க ஒய்ஃபும் வேற கால் பண்ணிடுவாங்க. அனி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு டிவியில் லூயிஸ் மாதிரியே ஒருத்தனை பார்த்தேன், நான் தான் சேனலை மாற்றி இங்கே பாருங்கள் லூயிஸ் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர் உமனுக்கும் வேற காமிச்சேன் அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னது நீ தான் காமிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற பயங்கரமாக டென்ஷன் ஆகி வேற கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அனி நான் மட்டும் சேனலை மாற்றினேன்னா அவங்க இப்போ லூயிஸே கண்டுபிடிச்சிருக்க முடியாதுல்ல, நான் ஸ்மார்ட்டில் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு உன்னால் எப்படி இப்படி சிரிச்சு சந்தோஷமாக இருக்க முடியுது, தயவு செய்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத, வீட்டுக்கும் வந்துடாத அப்படின்ட்டு வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு
இவர் இவ்வளோ டென்ஷனாக வராரு அப்படின்ட்டு வரை இவங்களும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பேக்கும் இந்த உலகத்தில் வர நியூஸே கிடையாது, ஏன் எல்லா சேனலில் லூயிஸை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் சாவும் போக்ஸில் நான் உன்னை எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கூடு பவுல அப்படின்ட்டு வர கேட்பாரு. சா நாளைக்கு காலைல நானே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடறேன் அப்படின்ட்டு வேற இவளும் பவுலை பிடிச்சி இழுத்துட்டு இருப்பா. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி வர எல்லா ரைஸையும் வர கீழே கொட்டிடுவாங்க. இப்போ பாருங்க எல்லா ரைஸும் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஏன்ச்சா இப்படி பண்ணுறீங்க, நானா அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணுறேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டு வர சொல்லுவா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், நீ ஏஞ்சிப்போ அப்படின்ட்டு வேற இவரும் கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே இவளும் வேற அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. சா நான் உங்களுக்கு ஒரு நிக்நேம் வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. எதுக்கு அப்படின்ட்டு வர கேட்பாரா. நீங்கள் பார்க்கறதுக்கு கோப்படுற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அந்த கோவத்துக்கு பின்னாடி ஒரு அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர இவரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. அப்படியா, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல, அப்படின்னா நீ ஏன் அல்லு, ஒரு அரிசி கூட கீழே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் அல்ற அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாரு. இவரும் வேற அப்படியே கம்முன்னு போவாரா. சா பேசாமல் நானே காலைல சமைச்சிட்டுமா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. இவரும் முடியாதுன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு திரும்ப வர அவன் சிரிக்கிறத பார்த்துட்டு அப்படியே வேற அந்த அழகில் மயங்கி வேற உடஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து லூயிஸும் வந்துட்டு இவங்க என்ன ரெண்டு பேரும் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற வெக்ஸ் ஆகிடுவான். ரூமுக்கு வந்துட்டு வேற புலம்பிக்கிட்டே இருப்பான். இது என்ன ஃபீல், எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு ஏன் தூக்கமே வரமாட்டுது, ஒரு மாறி இருக்கு என் மனசு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காமே வேற அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பான். நைட்டெல்லாம் தூங்காதனால கண்ணெல்லாம் கருவளையத்தோட வந்து கிச்சனில் பேய் மாதிரி வேற நின்றுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே போக்ஸுக்கு வர தூக்கி வாரி போடுறோம். பைத்தியம் ஏன்டா இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஏஞ்சிக்கிட்டா, உடம்பு ஏதாவது சரியில்லையா அப்படின்ட்டு வர கேட்பா. எனக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்ட்டு வர கேட்பான். ஐயோ வேணாண்டா சாமி, நீ எதுவுமே ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலே பெரிய ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இவளே வேற எல்லா வேலையை வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி ஓகே, அப்போ நான் உன்னை சும்மா நின்று பார்த்துக்கிட்டுனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசையாமல் சில மாதிரி நின்று வேற இங்கே போகிறது வரதெல்லாம் வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே ஏன்டா இப்படியே நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, போய் டிவி பாடுறா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. அதெல்லாம் இல்லை, நான் அட்லீஸ்ட் இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற நின்றுக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து சாவம் வேற வந்துருவாரு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா அப்படின்ட்டு வேற கேட்பாரா. அவங்க ரெண்டு பேருமே வேற ஒரே மாதிரி ட்ராக் சூட் போட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே போக்ஷிலும் ஆமாம் எல்லா பசங்கிட்டையும் இந்த ட்ராக் சூட் இருக்கா அப்படின்னு வேற கேட்டுட்டு இருப்பா. உடனே சாவம் எந்த லிமிடெட் எடிஷன், ஆனால் இவன் போட்டுட்டு இருக்கிறது பிரிண்டட் டூப்ளிகேட் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைனா பின்னாடி பார்த்தியா லிமிடெட் எடிஷன் நம்பரு அப்படின்ட்டுலாம் வேற சீன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. எந்த வந்து ஹேண்ட்மேடு, ஆனால் இவன் வந்து பிரிண்டட் ஃபேக்ட்ரி மேடு அப்படின்லாம் வேற ரொம்ப சீப்பாக அவனை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. இங்கே பாருங்க நானும் இதில் நம்பர் 1 எடிஷன் போட்ட மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருப்போம். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு வேற இவரும் நோஸ் கட் பண்ணி விட்டுருவாரு. உடனே இவன் செம்ம எரிச்சல் ஆகிடுவானா, அப்படியே கடுப்புலேயே வேற நின்றுக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே நீ டென்ஷன் ஆகாத, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸில் வேற கூப்பிட்டு போயிடுவா. அவன் ரொம்ப பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஷ்ஷாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவாரான். ஒன்றுத்தையும் வேற இவன் சாப்ஸ்டிக்கை வச்சு வேற தடுத்துக்கிட்டே இருப்பான். டி உன் மனசில் என்ன தானே நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் டென்ஷன் பண்ணாத அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. நான் விட மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே பாக்ஸில் டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவா. என்ன சொல்கிற நீ சமைச்சா நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், வேறு யாரையும் சாப்பிட சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே சாக்கு வேற பயங்கரமாக டென்ஷன் தலைக்கேற ஆரம்பிச்சிருமா. சா இவன் ஏதோ லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு பதில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்ஸில் வேற ஆஃபீஸுக்கு கிளம்பிடுவாலாம். என்னடா பேக்கெட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிடு அப்படின்ட்டு வேற கொடுப்பா. எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு வேற லூயிஸும் மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். டி உண்மையாகவே உனக்கு பேக்கெட் பண்ணி வேணாவா அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பா. அப்பன்னு பார்த்து சாவும் வந்துட்டு டைம் ஆகிடுச்சு வா பாக்ஸில் கிளம்பலாம் அப்படின்ட்டு வேற கூப்பிட்டு இருப்பாரு. நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸை வர ஏஞ்சி போனா. டி நாங்கள் ஆஃபீஸுக்கு போகிறோம், அதுவும் காரில் போகிறோம் அப்படின்ட்டு வர சொல்லுவார். வசதியாக போச்சு, நானும் ஒரு இடத்துக்கு போனேன், நான் ட்ராப் பண்ணுறேங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இல்லை என் தலை இழுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸை வேற கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு. வெளில வந்த உடனே பாக்ஸில் வர காரை பார்த்துட்டுப்பா செமையாக இருக்குல்ல அப்படின்ட்டு வர வாயை பொழந்துக்கிட்டு இருப்பா. இதை விட சூப்பரான சூப்பர் கார்லேயே நான் போயிருக்கான்னு நினைக்கிறேன், அதே மாதிரி என்கிட்ட நிறைய ஷூ இருக்கிற மாதிரியும் நான் ஒரு பெரிய பேலஸில் வாழ்ந்த மாதிரியும் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு வர லூயிஸும் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே சாவும் நீ இதே மாதிரி நினச்சேன் காய வச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இரு, பைத்தியம்னு சொல்ல போகிறாங்க, வா ஒழுங்காக காரில் ஏறு அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாரு. உடனே பாக்ஸெல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார பார்ப்பாலாம். உடனே அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு லூயிஸ் வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துப்பான். லூயிஸ் உட்காந்தவொடனே சாவோட மூஞ்சா பயங்கரமாக எரிய ஆரம்பிச்சிடும். இங்கே கட் பண்ணால் பேக்கை தான் காட்டுவாங்க. பேக்கோ லூயிஸை பற்றி யோசிச்சு நைட்டெல்லாம் ஒழுங்காகவே தூங்கி இருக்க மாட்டார். மாரியும் வந்துட்டுப்பா உங்களுக்கு என்னாச்சு, உடம்பு ஏதாவது முடியலையா அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. இப்போ அது முக்கியம் இல்லைம்மா, அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு வர இவரும் டென்ஷனாக பேசிக்கிட்டு இருப்பார். இங்கே கட் பண்ணால் நம்ம கிம்மா தான் காட்டுவாங்க. கிம்மா வேற லூயிஸை கண்டுபிடிக்கணுமேனு சொல்லிட்டு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து வேற விசாரிச்சுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் யோவும் சேருமன் இப்போ தான் நான் கிம்மு கிட்ட பேசினேன், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட பேசிட்டு தான் இருக்காராம். கூடிய சீக்கிரம் அந்த பையன் யாருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னாருன்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே லூயிஸோட பாட்டியும் நான் இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன், நீ என்ன பண்ணு போய் கிம்முக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு வர யோ கிட்ட சொல்லுவாங்க. யோ வேற வேண்டா விருப்பா வேற உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களாம். உடனே மாரியோட அம்மாவும் உங்களுக்கு கிம்மை பிடிக்காதா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. ஆமான்னு வேற ஃப்ராங்காக வேற சொல்லிடுவாங்க. உடனே மாரியோட
ஜோவோட அம்மாவும் அவரை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களுக்கு பிடிக்க மாட்டுது, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஸ்மார்ட்டு, இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு யோவும், ஆமாம் இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்களே அப்புறம் எதுக்கு அவர் இன்னும் சிங்கிளாகவே இருக்காரு, ஏன் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்ட்டு வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல, சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வேணா அம்மா கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இல்லை இல்லை வேணாம் வேணாம், சரவமன் சொன்னால் நான் அதை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோவும் வேற கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் ஜோவோட அம்மாவும் கோல் லைனில் தானே வேலை பார்க்குறாங்க, அவங்களும் மாப் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம போக்ஸ்லாம் வந்துட்டு, பாஸ் நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, கொடுங்க நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கி மாப் போட ஆரம்பிச்சிருவா. அட பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ மட்டும் மாப் போடுறது யாராவது பார்த்தாங்க என்ன தான் வேலையை விட்டு தூக்குவாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ பாஸ் அதை நான் யோசிக்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி ஓகே, நீ டேரக்டர் வீட்டில் போய் தங்கிட்டு இருக்கியே, அங்கே இடம்லாம் எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா அப்படின்ட்டு வர கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு வர இவ்வளோ சொல்லுவாளாம். எனக்கு உன்னை பற்றிலாம் கவலை இல்லைம்மா, லூயிஸ் இருக்கானே அவனை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது, அவன் சரியான குழந்தையாச்சு அப்படின்ட்டு வர இவங்களும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண அந்த 3 ரவுடி பொண்ணுங்களா தான் காட்டுவாங்க. போக்ஸில் கிட்ட வர $1000 வாங்கியிருப்பாங்கல்ல, அது மனசே கேட்காது லூயிஸுக்கு. உடனே உங்களுக்கு மெசேஜ் பண்ணி என் காசை திருப்பி கொடு அப்படின்ட்டு வர மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பான். பேசாம பிளாக் பண்ணிடலாமா அப்படின்ட்டு வர பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே இந்த பக்கம் ஜோவும், டே உன் ஃபோனை கூட என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் பண்ண உன்னை பிளாக் பண்ணிடுவாங்க, நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற டக்குன்னு ஒரு ஆப்லேருந்து கால் பண்ணி கொடுத்துருவான். டே உனக்கு ஸ்பேம் கால்லாம் ஞாபகம் இருக்குல்ல, நீ கூட ஏமாந்தியே, அதேமாரி பேசி இவங்ககிட்டயும் காசை கறந்துரு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு லூயிஸும் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் உடனே அந்த பொண்ணுங்களும் 3 பேரும் சேர்ந்து பச்சை பச்சை வேற திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ இவங்க என்ன இவ்வளோ கேவலமாக திட்டுறாங்க, டே நம்மளை விட எல்லாருமே ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்கடா அப்படின்ட்டு வர ஜோவும் புலம்பிக்கிட்டு இருப்பான். உடனே லூயிஸும், நான் தான் சொன்னேன்ல அவங்க ரொம்ப மோசமான பொண்ணுங்கன்னு, நீங்கள் தான் கேட்கல அப்படின்ட்டு வர கதறிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் மாரியோ போக்ஸில் வேற ரெஸ்ட் ரூமில் மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்களா. மாரிக்கு உடனே அவங்க அப்பா சொன்னது தான் ஞாபகம் வரும். இப்போ போக்ஸில் வீட்டில் வேற ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால லூயிஸை கூட்டிகிட்டு அவள் எங்கே போனானே தெரிலமா, அவள் எங்கே போனான்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப கேஷுவலாக கேட்குற மாதிரி கேளுன்னு அப்படின்னு வர சொல்லியிருப்பாரு. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போக்ஸில் கிட்டேயும், நியூஸில் எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எனக்கே அவ்வளோ பயமாக இருந்தது, நீ எவ்வளோ பயந்துருப்ப, ஆமாம் அந்த வீட்டை விட்டா உனக்கு போகிறதுக்கு வேறு இடமே இல்லையே, இப்போ எங்கே தங்கியிருக்க அப்படின்ட்டு வேற கேட்பா. உடனே போக்ஸிலும் கீழ் வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்ட்டு வேற மாற்றி சொல்லிடுவா. ஓஹோ கீழ் வீட்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேற மாறியும் அந்த வீட்டுக்கு வேற வந்துருவா இவங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் மக்கள் இந்த மாதிரி வீட்டிலலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்பன்னு பார்த்து ஜோவும் வந்துருவான். ஹலோ ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்ட்டு வர கூடுவானா. இவன் திரும்பினவனே இவன் அழகில் அப்படியே மெய் மறந்து போய் வேற நின்றுக்கிட்டு இருப்பான். என்ன பேசணுன்னே தெரியாமல் அப்படியே வாய்க்கு வந்தெல்லாம் வளர ஆரம்பிச்சிருவான். இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் கொலைகாரனை கண்டுபிடிக்கல அப்படின்னு நான் வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆமாம் நீங்கள் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களே, நீங்கள் ரிப்போர்ட்டரா இல்லை காப்பா அப்படின்ட்டு வர கேட்பா. எது என்னை பார்த்தா அப்படியே தெரியுது, நான் ரெண்டுமே கிடையாது, நான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல, என் பேர் தான் ஜோ, நான் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் பேக்கை தான் கட்டுவாங்க. பேக்கம் வேற ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரு அவங்க அடியால் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக வெறும் போலீஸாக இருப்பாங்க. போலீஸை பார்த்தோன்னே நம்ம ரிசப்ஷன்லேயே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் வந்து 607 பேஷண்ட் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு வர கேட்பாரு. உடனே அந்த நர்ஸும் மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அவருக்கு ஹெட்டில் தான் ஹெவியாக இன்ஜூர் ஆகிருக்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதை தான் நான் காலையில் ஒரு போலீஸ் கிட்ட சொன்னேனே அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களாம். ஓ அப்படியா, அவர் என் ஜூனியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கம் வாய்க்கு வந்த பேரெல்லாம் அடிச்சு விட்டு நைஸாக எஸ்கேப் ஆயிடுவார். அதே ஹாஸ்பிட்டலில் தான் கிம்மாக இருப்பார். லூயிஸை யாரோ பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு வர கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வர ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருப்பாராம். இவரும் ஒரு வழியாக இன்வெஸ்டிகேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு எஸ்கலேட்டரில் வேற வந்துகிட்டு இருப்பாரு. அப்போ பேக்கை வேற அங்கே கிராஸ் பண்ணுவார். என்ன பார்க்க பேக் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இவரும் வர பேக் அப்படின்ட்டு வர கத்துவார். உடனே அவரும் திரும்பி பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவார். கிம் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு வர கேட்பாரு. நானா இங்கே என் ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கும் பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் நம்ம கிம்மு தான் செம்ம ஸ்மார்ட் ஆச்சு. அவர் ட்ரெஸ்ஸை வேற ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு என்னது இது ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பாரு. இதுவா சும்மா போட்டுன்னு இருக்கேன் அப்படின்ட்டு வர சமாளிச்சுட்டு நைஸாக எஸ்கேப் போயிடுவார். இங்கே கட் பண்ணால் போக்ஸ்லாம் லூயிஸ்க்காக சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாலும் அவனும் நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். டே எல்லாரும் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. எனக்கு பயங்கரமாக பசிக்குது, என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாது, இந்த சிக்கன் செம்மையாக இருக்குது, நாளைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுமே இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். உடனே போக்ஸ்லாம் சீக்கிரம் வாங்க நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பா. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற வாஷிங் மிஷினில் தலையை விட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. உடனே லூயிஸும் இப்போ நீங்கள் வரல எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பான். இங்கே சாவும் வேற வாஷிங் மிஷினில் துணி போட்டு வச்சிருப்பார்ல, அதை வேற எடுத்துக்கிட்டு இருப்பாரு. உள்ள ஒரு காயின் வேற விழுந்து கிடக்கும். யார் காயின் இது அப்படின்ட்டு வர கேட்பாரு. அதை பார்த்தோன்னே லூயிஸும் அது என்னோட காயின் கொடுங்க அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவான். சாவும் அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு வர கலாய்க்க ஆரம்பிச்சிருவாரு. தயவு செய்து கொடுங்க அப்படின்ட்டு வர இழுப்பானா கை தவறி அப்படி வர ஸ்டவ்வில் விழுந்துரும். சுடுமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படியே கையை வச்சு வேற எடுத்துருவான். பயங்கரமாக சுட்டு வச்சிரும். ஏன்டா பைத்தியம், சுடணும் உனக்கு அறிவு இல்லையா, கையை பாடுறா எப்படி சுட்டு வச்சிருக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு போக்ஸில் வேற பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவா. சாதாரண காயினுக்கு ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு வர திட்டிக்கிட்டு இருப்பாலாம். நீ நினைக்கிற மாதிரி சாதாரண காயின் இல்லை, ஃபஸ்ட் டைம் நீ எனக்கு கொடுத்த 50 சென்ட் உன் ஞாபகமாக வச்சிருக்கேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அந்த காசை பார்த்துட்டு பயங்கரமாக வேற போக்ஸ்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஷாக்கு வேற பயங்கர
ஷாக்காக போயிடும். இவன் என்ன இவளுக்காக இவ்வளோலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போக்ஷலுக்கும் பயங்கர டச்சிங்காக போயிடும்ல. ஸோ அவளும் வேற அடித்து பார்த்துக்கிட்டே இருப்பான். நீ ஏன் இப்படி பார்க்குற போக்ஷல் அப்படின்ட்டு வேற லூயும் கேட்டுட்டு இருப்பான். நீ ஒரு பைத்தியம்டா அப்படின்ட்டு வேற சொல்லுவா. எது நான் பைத்தியமா, நீ தான் பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். உடனே இவளுக்கும் சிரிப்பு வந்துருமா. நான் தான் சொன்னேன்ல நீ தான் பைத்தியம் அப்படின்ட்டு வேற 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சாக்கு இவங்க விளையாடுறத பார்த்தோன்னே பயங்கர ஹர்ட்டாக வேற போயிடும். இங்கே ஒருத்தர் இருக்க கொஞ்ச நாள் மதிக்கிறாங்களாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க முடியாமல் ரூமுக்கு வந்து கதறி கதறி வேற அழ ஆரம்பிச்சிருவாரு. ஆமாம் அவள் எதுக்கு அந்த காயினை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டா, அவன் மனசில் என்ன இருக்குது அப்படின்ட்டு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம லூயுமா, ஐயோ போக்ஷில் எனக்கு மருந்து போட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஜாலியாக தூங்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் கிம்மை தான் கட்டுவாங்க. யாருக்கோ கால் பண்ணி நான் பேக் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், அவர் ஏன் இங்கே வந்தார் எதுக்கு வந்தாருலாம் தெரில, இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரில அப்படின்ட்டு வேற இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இங்கே கட் பண்ணால் சாவோட வீட்டை தான் கட்டுவாங்க. எல்லாரும் வேற பயங்கர தூக்கத்தில் இருப்பாங்களா. திடீர்னு காலிங் பெல் அடிக்க சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். யாராவது இந்த நேரத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாவும் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேற போவார். பாக்ஸில் லூயை வேற 11 மணிக்கு யாரும் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. மானிட்டரில் பார்த்தா பேக் வந்து நின்றுட்டு இருப்பாரு. பேக்கை பார்த்தோன்னே 3 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவும் வேற பயங்கரமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவார். இவங்களை எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் பேக் எதுக்கு சா வீட்டுக்கு வந்தார், லூயிஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அதேமாதிரி நம்ம சேனலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.